ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை, உங்களுடைய மார்க் கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி அல்லது உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோயம்பேட்டூர் கொல்லுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோயம்பேட்டூர் ரோட்டில் நியர்பை கருமத்தாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் 2024 க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ், இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2764 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 187, பிசி 184.5, பிசிஎம் 182.5, எம்பிசி 180.5, எஸ்சி 163.5, எஸ்சிஏ 143, எஸ்டி 157. ஓகேங்களா? இதுக்கான ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய ரேங்க் வரும்பொழுது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரேங்க்குள்ள உங்களுடைய ரேங்க் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஎம் பிரான்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 187.5, பிசி 185.5, பிசிஎம் 186, எம்பிசி 180, எஸ்சி 155.5, எஸ்சிஏ 149.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா 158. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கலுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185, 170.5, 175.5, 164, 136, எஸ்சிக்கு 136. எஸ்சிஏக்கான சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா? ஒரு சீட் 2 சீட் இருந்திருக்கலாம், பட் அது வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா? எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 149.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 183, பிசி 181.5, பிசிஎம் 181, எம்பிசி 178, எஸ்சி 147, எஸ்சிஏ 152.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 173, பிசி 165.5, பிசிஎம் 156.5, எம்பிசி 154.5, எஸ்சி 132.5, எஸ்சிஏ 128, எஸ்சிக்கு எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கலுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 174, பிசி 164.5, பிசிஎம்க்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 157.5, எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 130, எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை. சீட் கொடுத்துருக்காங்க, பட் ஃபில் ஆகலை. எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்க்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 190. அடுத்தது பிசி 186.5, பிசிஎம் 182, எம்பிசி 183, எஸ்சி 163, எஸ்சிஏ 162, எஸ்டி 148. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் இசி. எதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 186.5, 184.5 பிசிஎம் பிசி 176.5 பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்கன்னா 179, எஸ்சி 158, எஸ்சிஏ 154, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 182, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 181, எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் 176.5, எம்பிசி 177, எஸ்சி 147.5, எஸ்சிஏ 140,
எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 186. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 184 பிசி, 180.5 பிசிஎம், 189 எம்பிசி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 155.5 எஸ்சி, 157 எஸ்சிஏ, 178.5 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்இக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 174 ஓப்பன் கேட்டகிரி, 169.5 பிசி, 168 பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம், 162.5 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, 130.5 எஸ்சி, 114.5 எஸ்சிஏ, 141.5 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 177.5, பிசி 172.5, பிசிஎம் 166, எம்பிசி 165, எஸ்சி 136, எஸ்சிஏ 117, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 2024 க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2025க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேங்க்கு அல்லது இந்த கட் ஆஃப் வருது. மெயினாக நம்ம ரேங்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா. நம்ம ரேங்கை தான் மெயினாக கன்சிடர் பண்ணிக்கணும். ரேங்க் அப்படிங்கிறது ஒரே கட் ஆஃபில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. சரிங்களா. அப்போ 180 அப்படின்னா 180ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700லேருந்து 1000 ப்ளஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் தான் உங்களுக்கான சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுமே தவிர உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருக்குது, லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃபில் க்ளோசிங் ஆகிருக்கு, நமக்கு இப்படி கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ வந்து கட் ஆஃபுங்கிறது வந்து கட் ஆஃபோட ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் வந்து உங்கள் கட் ஆஃபை செக் பண்ணிக்கோங்க, ரேங்க் வந்து உங்களுடைய ரேங்கை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.